ஆப்கி அதாலத்ல ராணி முகர்ஜி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவங்க வெறும் லக்கால மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ராணி, உங்க முதல் படம் ஹிட் ஆகல. ஆமா. அதுக்கப்புறம் இது உண்மைதானா? ஷாருக் கான் தான் உங்களுக்கு அடுத்த படம் கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாராமே, அது உண்மையா? ஆமா ஆமா. அது உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு அவரு ராஜா கி ஆயா ஹி படத்துல ஒரு சீன் பார்த்திருந்தாரு. அதுல நான் கொடுத்த ஒரு எக்ஸ்பிரஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். அது என்ன பாட்டுன்னா, राजा की आई है बारात मेरे आंगन में. அந்த பாட்டு என்ன புகழோட உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ஏன்னா நான் ராஜா கி ஆயா ஹி பாரத் பாட்டு பாடினது ஷாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கரனுக்கு அந்த நேரத்துல அந்த படத்துக்காக ஒரு 8 ஹீரோயின்ஸ் அந்த படத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ அவர்கிட்ட வேற சாய்ஸே இல்ல. சோ ஐ வாஸ் த லாஸ்ட் சாய்ஸ். 8 ஹீரோயின்ஸ் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, அவங்க ஷாருக் நடுவுல பூனியா இருக்க கூடாதுன்னு கரண் பூனியா இருக்கணும்னு தான் நினைச்சாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எதுக்கு என்ன பூனியாக்க விரும்புறீங்கன்னு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்க தாராளமா பூனியா இருக்கலாம், எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். சோ என்னோட டெத் சீனை ஃபர்ஸ்ட் சீன்லயே எடுத்துட்டாங்க. சோ ஆடியன்ஸ்க்கு நான் படத்துல இல்லன்னு தோணணும்ன்றதுக்காக. எண்ட்ல ஷாருக் அப்புறம் காஜல் ஜோடி ஆயிடுவாங்க. சோ கரணை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். சோ ஃபர்ஸ்ட் சீன்லயே சொல்லிட்டாங்க, இவ இந்த படத்துல ஒரு பூனை. ஆனா ஆக்சுவலி அவ பூனை இல்ல. ஆனா அந்த ரோலுக்காக அவங்க 8 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க. தேங்க் காட் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க பூஜா பட்டுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்க. ஏன்னா குலாம் ரோல அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கேன். எந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் அந்த படத்துல நடிக்கலையோ, அப்புறம் நான் அந்த படத்துல நடிச்சதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் எப்பவுமே ஒன்னு சொல்லுவேன், அதாவது ஒவ்வொரு பருக்களையும் அவங்களோட பேர் எழுதி இருக்கோம்ல, ஒவ்வொரு ரோல்லையும் பேர் எழுதி வச்சிருக்கோம், ஆக்டரோட பேரு. எந்த ரோல் எனக்கு கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். எது நான் பண்ணணும்னு இருக்கோ கண்டிப்பா நான் அதை பண்ணிதான் ஆகணும். சொல்ல போனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சல்தே சல்தேல ஐஸ்வர்யா ஆமா கொஞ்சம் படம் பண்ணி அப்புறம் விட்டுட்டாங்க. அந்த ரோல் உங்களுக்கு தேடி வந்து. ஆமா. அந்த படத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான படம். இதுக்கு ஷாருக் கிட்ட நிறைய பதில் இருக்கு. ஏன் எதனால அப்படி நடந்துச்சுன்னா, நாங்க ஒரு ஆக்டர்ஸ் எங்க கிட்ட ஏதாவது படம் வந்தா சொல்லுங்களேன். பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஷாருக் என்னுடைய நெருங்கிய நண்பர். செல்தே செல்தே படத்துக்காக என்கிட்ட வந்தப்போ, இந்த படத்தை நீங்க பண்ணணும்னு சொன்னப்போ நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். ஷாருக் எப்படிப்பட்ட கோஸ்டார்னா, என்னோட இயர்லி கெரியர்ல நான் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். நான் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். அப்புறம் அவர் என்னோட நெருங்கிய நண்பர். ஆப்வியஸ்லி அவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த படத்தோட என்கிட்ட வரும்போது கண்டிப்பா என்னால நோன்னு சொல்ல முடியாது. அவர் கூடவே கபி அல்விதனா கேனா, ஆமா, அந்த ரோலையும் காஜல் ரிஜெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கிடைச்சது. இது கரனுக்கும் காஜலுக்கும் அவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயம். யாருக்கு ரோல் போகும், சினிமால என்ன வேணா நடக்கலாம். நானும் நிறைய ரோல்ஸ ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். அது வேற ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட போகும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான். ஷாருக்கோட ஒரு இன்டர்வியூ நான் படிச்சேன். அதுல உங்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாரு. அவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, நடுராத்திரி போன் பண்ணி ராணி கிட்ட இந்த ரோலை பண்ணுமான்னு சொன்னா கூட கண்டிப்பா அவ வந்து பண்ணுவான்னு ஆமா, அது உண்மைதான். அமீர் அப்புறம் ஷாருக்காக பேக்ரவுண்ட்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆக கூட நான் தயாரா இருக்கேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காரு. அப்புறம் அவர் கூட எப்படி நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணேனோ அப்பவே பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார். என்ன, நான் சின்ன வயசுல இருந்தே அமீரோட படத்தை பார்த்து வளர்ந்தவ. கயாமத் சே கயாமத் தக் படம் ரிலீஸ் ஆனப்போ நான் ஸ்கூல்ல இருந்தேன். அப்புறம் நான் அவரை பார்த்து தான் வளர்ந்தேன். அப்புறம் நான் அவர் கூட ஒரு ஹீரோயினா நின்னப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடேங்கப்பா இவ்ளோ பெரிய ஸ்டார் பக்கத்துல நிக்கிறோம். ஆனா எப்பவுமே அமீரும் ஷாருக்கும் அவங்க ஒரு பெரிய ஸ்டார்ஸ் மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்ல. அப்புறம் என்ன புது ஆர்டிஸ்டாவும் அவங்க பாக்கல. பாத்தீங்கன்னா இந்த விஷயம் என்னுடைய கரியர்ல ரொம்பவே யூஸ் ஆச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவ்ளோ பெரிய ஸ்டார்ஸ் அவங்களோட வேலையில அவ்ளோ கவனத்தை செலுத்துவாங்க, ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இருந்தாகணும். அதாவது சக்சஸ் கிடைக்கிறது அப்படின்றது அது ஸ்டாக்னன்ட் பாயிண்ட் கிடையாது. அந்த சக்சஸ எப்படி முன்னேற வைக்கணும், இன்னும் எவ்வளவு கடுமையா உழைக்கணும்னு அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். சோ நான் ஐ ஹவ் பீன் இன்ஸ்பயர்ட் பை them. வீர் சாரா நீங்க நடிச்சபோது உங்களுக்கு நிறைய பாராட்டு கிடைச்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், பிரசிடென்ட் முஷாரஃப் உங்களை பார்த்து, அதாவது உங்க அந்த ரோலை பார்த்து ரொம்ப பாராட்டினார்னு. கரெக்டா அது? ஆமா. அப்ப என்ன அவங்க லஞ்சுக்கு கூப்பிட்டாங்க, டின்னருக்கு கூப்பிட்டாங்க.
நான் அந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வீர் ஜரா ரொம்ப அழகான படம். ரொம்ப ரொம்ப நல்ல படம். நல்ல மெசேஜ் குடுத்துச்சு. அந்த படத்துல அந்த நேரத்துல பாகிஸ்தானோட பிரசிடென்ட்டா இருந்தவரு. அவங்களோட வைஃப் யார் கேபினெட்ல இருந்து வந்தாங்களோ, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க வீர் ஜரா ரொம்பவே பாராட்டினாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய படங்களை எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு அவரு ரொம்ப பெரிய ஃபேன். அவங்க வைஃபும் எஸ்பெஷலி ரொம்ப ஃபேன்னு சொன்னாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வைஃப் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் விடவே இல்லையாம. பட் ஷீ இஸ் வெரி கார்ஜியஸ் லுக்கிங் லேடி. ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள அன்னைக்கு ஈவினிங்கே நீங்க ஜனாதிபதி மாளிகையில மீட் பண்ணீங்க. பிரசிடென்ட் அப்துல் கலாம் உங்களை கூப்பிட்டாரு. ஆமா. கலாம் சார் ரொம்ப ஸ்வீட்டானவரு. அவரு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான மெமரி. அவர் என்னால மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷனை சந்திக்கிறது. அவரு ரொம்ப டவுன் டு எர்த். அப்துல் கலாம் சார் என்னுடைய பிளாக் படத்தை பத்தி பேசும்போது முஷ்டப் சார் கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த படத்தை கண்டிப்பா பாருங்கன்னு. அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். பிளாக்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஆமா. அந்த படத்தை பத்தி திலீப் குமார் சாரும் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டிங் லெட்டர் எழுதியிருந்தாருமே, ரொம்ப பாராட்டி எழுதியிருந்தாருமே. ஆமா. திலீப் குமார் அங்கிள் அப்புறம் டாடி அந்த காலத்துல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. டாடி அவர் கூட ஒரு படம் கூட பண்ணாரு, லீடர். அவர் அந்த படத்தோட டைரக்டர். சோ ஒரு பழைய உறவு அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. நான் எப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள அடியெடுத்து வச்சேனோ, அப்போ சைரா ஆண்டியும் திலீப் குமார் அங்கிளும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் அவர் பிளாக் பிரீமியர் வந்தப்போ நெக்ஸ்ட் டே எனக்கு அவரோட லெட்டர் கிடைச்சது. நான் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் என்னோட டேப் ஓப்பன் ஆச்சு, என்னுடைய குழாய். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார்னா அது திலீப் குமார் சார் தானு. அவரோட ஆக்டிங்க பாராட்டி மக்கள் கூட கலைச்சு போக மாட்டாங்க. அவர்கிட்ட இருந்து எனக்கு பாராட்டு கிடைச்சப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பயணம் அதாவது என்னுடைய கரியர்ல அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. நான் ஏதோ ஒன்னு சாதிச்சிட்ட மாதிரி திலீப் சார் இருக்கு. ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆமா. கிரேட் ஆக்டர், ஆமா. ஒரு மிகப்பெரிய நல்ல ஆமா. பெர்ஃபார்மர். அவரு உங்களை பாராட்டி இருக்காருன்னா அது மிகப்பெரிய சர்டிபிகேட் தான். ஆமா. அமிதாப் பச்சன் இந்த படத்துல உங்க கூட ஒர்க் பண்ணாரு. ஆமா. அவரு என்ன சொன்னாரு? எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் so wonderful. ஏன்னா அமித் சார் மாதிரி ஒரு மனுஷன் இதுவரைக்கும் கூட அவருக்கு எந்த அளவுக்கு எந்தூசியாசம் இருக்கோ, எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுவாரு, இதெல்லாம் பார்த்தா செட்டுக்கு ஒரு குழந்தை வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட ஸ்பிரிட் இட் வாஸ் so young. அப்புறம் எங்களை மாதிரி புது ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அவர்கிட்ட நாங்க நிறைய கத்துக்க முடியும். அவர் எங்களுக்கு லிவிங் இன்ஸ்டிடியூஷன், லிவிங் லெஜண்ட். அப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்புன அவர் கூட எனக்கு ஒரு ஃப்ரேம்ல ஒர்க் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய படங்கள்ல சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அதாவது எங்களுக்கெல்லாம் அமிதாப் பச்சனை பார்க்கும்போது அடேங்கப்பா அமிதாப் பச்சனோட படம். இன்னைக்கு நான் அவரை பார்க்கும்போது அமித் அங்கிள்னு கூப்பிடுறேன், இல்ல அமித் சார்னு கூப்பிடுறேன். ஆனா அந்த நேரத்துல அமிதாப் பச்சன்